அவதூறை தவிர வேற ஏதாவது இருக்கா? அவதூறை தவிர. இந்த குளத்தூர் மணிங்கிறவர் நான் மதிக்கிற ஒரு பெரியவர், பெரிய மனுஷன், அண்ணங்கிறத தவிர வேற மூத்தவருங்கிறத தவிர வேற வார்த்தை சொல்ல. ஆனால் நாம் தமிழருங்கிற ஒரு கட்சி பேரை வாங்குறதுக்கு சோவை ஐயா குருமூர்த்தி ஐயன் கூட்டிட்டு போய் காலில் விழுந்து அதுவும் சீப்பா ஆதித்தனார் சிவந்தி ஆதித்தனார்கிட்ட போய் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்றீல. இதெல்லாம் ஒரு வாயை திறந்தா பொய்யை தவிர அந்த திராவிட புரட்டு புழுகர்கள் என்ன பேசிருக்கீங்க? நாம் தமிழருங்க கட்சி என் தாத்தனுடையது, தமிழ் தந்தையுடையது, ஒவ்வொரு தமிழனுக்கும் உரிமையுடையது. அந்த பெயரை நான் தமிழன் நான் தமிழர்னு பேர் வைக்கிறதுக்கு யார்கிட்ட போய் வாங்கணும்? ஐயா சோவுக்கும் குருமூர்த்திக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் சம்பந்தம் இருக்கு. அடிப்படை அறிவோட பேசிருக்கல. அதையாவது இதை எத்தனை நாளைக்கு இந்த கதையை கட்டுக்கதையை விடுவீங்க? நான் எதிர்த்து உங்களை பேச மாட்டேங்கிற ஒரே இதனால தானே, உங்க கூட இருந்து வளர்ந்தவங்கிறதுனால, உங்க மேல பெரிய அன்பும் மதிப்பும் வச்சிருக்கேங்கிறதுனால தானே இவ்வளவு பேரும் போயிட்டு இருக்கீங்க. உண்மையிலேயே சோவும் சுப்பிரமணியம் இந்த குருமூர்த்தி வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்களா? நாம் தமிழர்னு ஒரு கட்சி பேரை உங்களுக்கு தெரியுமா? அதான் சான்று இருக்கா? சான்று சோக்கால் சான்று என்கிட்ட கேட்குறீங்க. நீங்க சான்று வச்சிருக்கீங்களா? எங்க அம்மாவை நீங்க பாத்திருக்கீங்களா? எனக்கே பாத்திருக்கீங்களா? எங்க அம்மா வந்து உங்ககிட்ட புகார் அளிச்சதா? ஒரே ஒரு தடவை என் தாய் உங்ககிட்ட பேசியிருக்கா. நீங்க தான் என்னைய போய் தொட்டதுக்கெல்லாம் சரணடைஞ்சு ஜெயிலுக்கு போவேனா, நமக்கு நிறைய வேலை இருக்கு, பிணை வர்ற வரைக்கும் தலைமறைவா இருங்கன்னு சொன்னது நீங்க தான். அப்ப நான் திருநெல்வேலியில ஒரு தோட்டத்துல தலைமறைவா இருக்கும்போது இதே சட்டசபையில ஐயா ஆற்காடு வீராசாமி எதிர்கட்சி எல்லாம் கிளப்பும் போது ஐயா ஆற்காடு சீமானோ கோமானோ எவரா இருந்தாலும் தூக்கி உள்ள போடுவோம்னு தொலைக்காட்சியெல்லாம் வந்தவொடனே கைதுக்கு பயந்து என் மயன் தலைமறைவா இருக்காங்கிற செய்தி அசிங்கமா இருக்கு, சரணடைய சொல்லுங்கன்னு உங்ககிட்ட எங்க தாய் பேசி தம்பியை சரணடைய சொல்லுப்பான்னு சொன்னது அன்னைக்கு தான் என் தாய் பேசியிருப்பா. இதுதான் சத்தியம். என் தாய் மேல, என் தமிழ் மேல, என் தலைவன் மேல. அதான் உங்க மனச்சான்ற சொல்லுங்க. இல்லைன்னா என் தாயை நான் திட்டுவேன், கோவமா பேசுவேன்ல. நீங்க இதெல்லாம் உங்களுக்கே ஒரு மனச்சான்றோட பேசுங்க. நாங்கள் மதிக்கிற எங்கள் முன்னவர்களா எங்க அண்ணங்களா பேசுங்க. பெரியார் உங்களுக்கு தேவை, பூஜை அறையில வச்சு பூஜை பண்ணுங்க. எங்களுக்கு தேவையில்லை, எடுத்துட்டு போங்க. அவ்வளவுதானே.